ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரக நிலையை பற்றி பார்க்கலாம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சனி பகவான், ராகு பகவான் 6 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 3ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் மார்ச் மாதம் 27ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் மாதம் 15ஆம் தேதி கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள், ராசிக்குள் போகலாம். சனீஸ்வர பகவான் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து பாகிஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் தொடக்கத்திலே 6 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். வழங்கக்கூடிய நேரம் இந்த நேரம். பாகிஸ்தானத்திலே உச்சபலத்தோடு சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பாகிஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கூடிய மாதம் இந்த மாதம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். சாதுரியம் நிறைந்திருக்கும். செயலையும் திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானாதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் அரசருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகள்லாம் வந்து கிடைக்கும். எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார். உயரக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகவும் கூடுதலான வருவாய் உண்டு. செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் விவசாயத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். கால்நடை மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள். இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. கடவுளுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்றது. கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. போய் வருவீர்கள். சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசிக்கும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். ஸ்தானத்திலே ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி இம்மாதம் 1ஆம் தேதி ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் நிறுவனங்கள் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. கிடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள். கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி இம்மாதம் ராசியிலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவைகள் இல்லாமல் அடுத்த ஒரு பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். எந்தவித கிரகங்களும் இல்லை. பாகிஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை சாதுரியமாக கையாண்டு வெற்றி காண்பீர்கள். ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை.
தொழில் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலை கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். தொழிலில் இரட்டிப்பான வருவாய் உண்டு. கூடுதலான வருவாயை காண முடியும். குருபவன் பார்வையிடுவதால் மூத்த சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். எந்தவித கிரகங்களும் அல்ல. விரயஸ்தானத்தை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே இம்மாத பயணம் செய்து கொண்டிருப்பதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்மன். நன்றி, வணக்கம்.